ஹாய் ஹலோ vlog with Rifa. டுடே வித் ரிஃபா என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடே ஸ்பெஷல். ஃப்ரைடே மார்னிங் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கும். ஸோ காலையிலே எழுந்திரிச்சு வீட்டுக்கு மாப் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து மட்டன் கிரேவியும் நெய் சோறு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை பற்ற வச்சு அது மேலே குக்கர் வச்சுட்டு அதில் குக்கர் சூடான அப்புறம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடான அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின அப்புறம் மட்டனை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு அந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து மிளகாத்தூள் போடுறோம். மிளகாத்தூள் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருந்தோம். அப்போ தான் கிரேவியோட கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், மல்லித்தூள் இது மூணுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கிரேவி நல்லா இந்த டைம் நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்கும் வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் தக்காளி போட்டு கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற உருளைக்கிழங்கையும் போட்டுடலாம். எனக்கு இந்த மட்டன் கிரேவியில் உருளைக்கிழங்கு போட்டு செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். பாப்பா கொடுக்குறதுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நான் எப்போவுமே தக்காளி லாஸ்ட்டாக தான் போடுவேன். எப்படி இருந்தாலும் ப்ரெஷர் குக்கரில் தான் வேக போகுது. ஸோ அதை வதக்கிறதுக்கு வேறு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறதுக்கு இதில் லாஸ்ட்டாக நீங்கள் இந்த மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தக்காளியை போட்டுட்டு நீங்கள் விசில் வச்சு எடுக்கிறப்போ சூப்பராக வெந்திருக்கும். அந்த தக்காளியும் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்ட அப்புறம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லா மசாலாவும் ஓகேனா மல்லிக்கீரையை போட்டு நல்லா கிரேவி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அந்த மசாலாவோட எல்லா ஸ்மெல்லும் போய் அந்த கிரேவி நல்லா வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வர வரைக்கும் மட்டன் வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அப்போ 4 விசில் வந்து மட்டன் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஆயில் அதிகமாக இருக்குன்னு யோசிக்காதீங்க. மட்டன்ங்கிறதுனால அதில் ஆயில் கொஞ்சம் நல்லாவே வரும். அதனால் அது அப்படி இருக்குது. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இது ஓகேவாயிடும். நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக வந்துருக்கு, நல்லாயிருக்கு. அது கூட கொஞ்சம் ஒயிட் ரைஸ் நெய் சோறு வச்சு இந்த மட்டன் பீஸையும் வச்சு உருளைக்கிழங்கை வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்படி தான் என்னோட இன்னைக்கு ஃப்ரைடே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.